சரி, மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லலாம்? எதுக்கு மேக்ஸுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி இதுக்கு மேக்ஸுக்கு என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த கொஸ்டின் தான் மண்டையில வரணும். எதுக்கு இதை மட்டும் மேக்ஸ்ல போகணும்? இதுல என்ன யூஸ் இருக்கு? என்ன யூஸ் இருக்கு? எனக்கு நிறைய யூஸ் இருக்கு. யாருக்கு யூஸ் இருக்கோ யூஸ் இல்லை. என்ன சார் யூஸ்? as a டீச்சரா நான் உங்களை எப்படி பார்க்கணும்? செட் ஆஃப் திங்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அப்படிதானே பார்க்கணும். நான் அப்படிதான் பார்க்கணும். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் as a டீச்சரா என்னோட கடமை அப்படிதான் பார்க்கணும். அப்ப 10th இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் எனக்கு ஒண்ணுதான் இல்லையா? எனக்கு 10th எல்லா ஸ்டூடெண்ட் ஒண்ணுதான். இப்ப ஒரு பையன் படிக்கவே இல்லை அடிக்கிறேன்னா படிக்கிற பையன் அடிக்கிற சார், படிக்கிற பையனை சார் அடிக்கலன்னா அர்த்தம் கிடையாது. ஸோ நோ பார்ஷியாலிட்டிஸ் இல்லையா? எனக்கு இருக்கிற அத்தனை பசங்களையும் ஒன்னாதான் பார்ப்பேன் இல்லையா? யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு சாப்பிட்றா அப்படின்னு ஒருத்தன் மட்டும் நான் கொடுத்துட்டு போக முடியுமா? கிளாஸ் ரூம்ல முடியாது. அப்படி நான் கொடுத்துட்டு போனா தப்பாயிடும். நான் டீச்சரே கிடையாது, அப்படி கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா? அப்படி பார்க்கவும் கூடாது. நீ மட்டும் தப்பா இருக்க, ஸோ எந்த ரூபத்திலையும் நான் பார்க்க கூடாது. நான் பார்த்தேன்னா தப்பு இல்லையா? அப்படி பார்த்தேன்னா நான் டீச்சரே இருக்கிறதுக்கே எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஸோ எனக்கு நான் 20 பசங்க இருக்காங்க, 22 பசங்க இருக்காங்க. எப்ப பாரு 22 பசங்கன்னா எனக்கு 22 பசங்களும் ஒண்ணுதான். அடிக்கிறேன்னா அது வேற, படிக்கிறேன்னா அடிக்கிறேன். அந்த 22 பேரும் படிக்கிறவங்க அடிப்பேன் தான், 22 பேரையும் அடிப்பேன் தான். ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு படிக்கிறேன்னா அடிக்கிறது அப்படின்னா எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு தெரியவும் தெரியாது. உன்னை வஞ்சம் வச்சுட்டு அடிக்கவும் தெரியாது. நான் வஞ்சம் வச்சேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்னோட பெரிய ஆளாயிட்டே எனக்கு ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு அஞ்சு நாய்க்கு ரன்னிங் ரேஸ் இருக்கு. ஒரு சீட்டா உட்காந்துருக்கு, வந்து கலந்துக்கலாமா இல்லையா? அப்ப கலந்துக்கிட்டா அது என்ன யூஸ் இருக்கு? ஒரு யூஸ் இல்லைல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களாம் அப்படிதான். புரிஞ்சா இல்லையா? நான் உங்ககிட்ட வந்து சரிசமா நீ போற என்ன பேசிக்க அப்படி நீ திட்டினா கூட, நீ திட்டினா நான் நல்லவாதியார், நீ திட்டலன்னா நான் நல்லவாதியார் இல்ல. இதான் என்னோட மண்டையில பதிஞ்ச விஷயம் இல்லையா? அப்பனா நான் கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பா நான் கரெக்டா இருக்கணும், ஸ்ட்ரிக்டா இருக்கணும் இல்லையா? இல்லைன்னா நான் ஸ்ட்ரிக்டா இல்லைன்னு அர்த்தம். நான் எங்கேயோ லூஸா இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். பிடிக்கலாம், அது வேற. பயத்தோட பிடிக்கணும், அது வேற. சரி விடு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். வரலாம். நான் என்ன சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, செட் ஆஃப் திங்ஸ் தான் உங்களை பார்ப்பேன் நான். ஒருத்தருக்கு 2 சாக்லேட் கொடுத்தா எல்லாருக்கும் 2 சாக்லேட் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா உள்ள இருக்க அத்தனை பேருக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கணும். தனித்தனியா பார்க்க முடியாது உள்ள இருக்கிறவங்க எல்லாம். ஸோ அந்த மாதிரி மேக்ஸ்ல ஒரு விஷயத்தை எடுத்தா அப்படிதான் உங்க ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் 9th A செக்ஷன், 9th B செக்ஷன், 9th C செக்ஷன், அப்ப 10A 10B 10C 10D அப்படிதானே பிரிப்பாங்க. ஸோ அப்படிதான் பிரிக்கணும். அப்படிதான் பிரிச்சு செட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு பிரிச்சு வைப்பாங்க. அப்படி பிரிச்சு வைக்கிறதுக்கு பேரு தான் மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ். அப்ப செட் ஆஃப் பீப்புள்ஸ், இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி. ஸோ இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி. அப்பதான் நம்ம பண்ண முடியும். அப்ப உங்க சார் என்ன பண்ணுவாரு? எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, தனித்தனியாவா பேரை ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியும்? உங்க ஹெட்மாஸ்டர் பார்த்தான்னு வச்சுங்க, சுத்திட்டு இருந்துச்சு கூப்பிட்டு, ஏய் என்ன செக்ஷன், என்ன ஸ்டாண்டர்டு, என்ன செக்ஷன், அவ்வளவுதான். அதுதானே அர்த்தம். அதுதான் அதுக்கு மீனிங். இது காலேஜ் போனா அப்படிதான். காலேஜ் போனா ஒருத்தர் என்ன தெரியுமா, எங்க பசங்க உங்க படம் வச்சுக்கா என்ன செக்ஷன் அடிச்சு அத்தனை பேருக்கு கையில எழுதி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு போய் கேட்டு ஒருத்தர் தப்பு பண்ணா அந்த காலேஜ்ல 5 பேருக்கு இருக்கிறவங்க செட்ல இருக்க அத்தனை பேரும் போயிட்டாதான் இல்லையா? ஸோ சும்மா உதாரணத்துக்காக சொன்னேன். செட் ஆஃப் திங்ஸ், செட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படி தனித்தனியா பிரிச்சு வச்சிருவோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சு மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும். தட் இஸ் நோன் அஸ் மேட்ரிக்ஸ். அதுக்கு பேரு தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. புரியுதா இல்லையா? அப்படிதான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண போறேன், ஏதோ ஒண்ணு இருக்கு, யாருக்கா ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன்? ஸோ எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, நம்ம அதுல செட் பிரிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள கிளாஸ்க்குள்ள வந்து நான் எத்தனை பெர்சன்டேஜ் ஏ வாங்கினேன், 60% மேல எத்தனை பேருப்பா, 70% மேல எத்தனை பேருப்பா, இந்த செக்ஷன் ஏல என்ன, செக்ஷன் பி என்னன்னு பார்க்கலாம். அது வேற. சரி, செட் ஆஃப் திங்ஸ் புரிஞ்சா இல்லையா? சரி, செட் ஆஃப் திங்ஸ் நம்ம எடுத்து வைக்கலாம். எப்படி எடுத்து வைக்கலாம்? ஸோ இப்போ என்னோட இதுலயே நீ அரேஞ்ச் ஆயிருக்க. நீ அரேஞ்ச் ஆயிருக்கிறது எனக்கு மேட்ரிக்ஸ் தெரியுமா? நீ அரேஞ்ச் ஆயிருக்கிறது எனக்கு மேட்ரிக்ஸ். எப்படி மேட்ரிக்ஸ் இப்ப பாக்கலாமா? எப்படி மேட்ரிக்ஸ்ன்னு என்னோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்க சொல்லு பார்க்கலாம். இந்த இடத்துல மேட்ரிக்ஸ்ல எப்படி இருக்க சொல்லு பார்க்கலாம். எத்தனை ரோஸ் இருக்கு? பபர் 1 2 3 4 5 1 2 3 4 4 into 3 கரெக்ட்டா? மேட்ரிக்ஸா? புரிஞ்சா? செட் ஆஃப் திங்ஸ் எப்படி அலைனா இருக்கு பாரு. இதான் செட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உன்னை பார்க்கும்போதே செட் ஆஃப் திங்ஸ்ல தான் நான் பாக்குறேன். நான் சரி, நான் பார்க்கும்போது என்ன செட் ஆஃப் திங்ஸ், கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ். இப்போ நான் பார்க்கும்போது என்ன பண்றேன்? இப்படி உட்காந்து இப்படி தான் பாக்குறேன் நான். ஸோ இப்படி ரோல இருக்கு, எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, ஸோ அப்படின்னு ரோல நான் பாக்குறேன். அப்ப கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் அப்படிதான் மேட்ரிக்ஸ்ல சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப இதுல 2 இருக்கு. என்னன்னா இப்படி போடலாம், இல்ல
இப்படி போடலாம். ஆனா இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டா இதுக்கு பேரு டிட்டர்மினன்ட்ஸ். இப்படி போட்டா இதுக்கு பேரு டிட்டர்மினன்ட்ஸ். இந்த கோடு போட்டு இப்படி போட்டா டிட்டர்மினன்ட்ஸ். இப்படி உள்ள இழுத்து விடணும், இல்ல இப்படி போகணும். இப்படி போட்டா மேட்ரிக்ஸ். There is a difference between matrix versus determinants. ரெண்டு rows, ரெண்டு three columns இருக்கு. இப்போ நான் போடுற number of things 1 5 6 2 3 4 8 9 10 இப்படி இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் போடலாம். So 1 5 6 2 3 4 8 9 10. அதே மாதிரி இங்கேயும் போடலாம். 1 5 6 2 3 4 that is 8 9 10 இப்படி போடலாம். இப்படி போட்டா இதுக்கு பேரு டிட்டர்மினன்ட்ஸ். நான் இங்க கோட எடுத்துருவேன். என்ன சார் இப்படி? இது என்ன சார் புரியலன்னா, இப்ப இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் சொல்றேன். இப்ப எல்லாருக்கும் காமனா கெமிஸ்ட்ரி கிளாஸ் வச்சேனா, அப்ப காமனா கெமிஸ்ட்ரி கிளாஸ் வைக்கும்போது எப்படி தெரியுமா அலைன் பண்ணி வச்சிருந்தேன் நானு? 50 பேர் ஆகிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் ரோ 10th, தேர்ட் ரோ வந்து 12th, ஃபோர்த் ரோ வந்து 11th. எப்படி புரியுதா? சோ அப்ப என்ன பண்ணலாம்? செட் ஆஃப் திங்ஸ். அப்ப இவங்க எல்லாம் ஒரு செட் ஆஃப் திங்ஸ், இவங்க எல்லாம் ஒரு செட் ஆஃப் திங்ஸ், இவங்க எல்லாம் ஒரு செட் ஆஃப் திங்ஸ். இல்ல இப்படி பண்ணலாம். இப்படி செட் ஆஃப் திங்ஸ், இப்படி செட் ஆஃப் திங்ஸ், இப்படி இதிலே டிஃபரன்ஷியேட் கொண்டு வரலாம். ஆனா இங்க டிஃபரன்ஷியேட் கொண்டு வர முடியாது. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? எஸ், அந்த மாதிரி பிரிக்கலாம். இப்போ உனக்கு இப்போ நீ எங்கேயோ ஒரு இடத்துல நீ என்ன பண்ணுவ? இந்த ஸ்கவுட்னு இருக்கும், அப்புறம் என்சிசி கேம்ப் இருக்கும். என்சிசி கேம்ப்ல 12th பசங்கலாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, 11th பசங்க ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாங்க, 10th எல்லாம் ஒரு ஸ்டூடெண்டா இருப்பாங்க. கரெக்டா குரூப்பா மாறாங்களா? இப்ப அதிகமா இருந்தா தனியா பிரிச்சிருவாங்க. இப்ப டூருக்கு செலக்ட் பண்ணி கூட்டு போறாங்க எங்கேயாவது வச்சுக்கோ. 10th 11th 12th எல்லாம் மிங்கிலா இருப்பாங்க. அப்போ உன அலைன் பண்ணும்போது எப்படி அலைன் பண்ணுவாங்க? சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லா 10th வா, செகண்ட் ரோ ஃபுல்லா 11th வா, தேர்ட் ரோ ஃபுல்லா 12th வா, இல்ல 10th எல்லாம் இப்படி நின்னு 11th எல்லாம் இப்படி நில்லு, 12th எல்லாம் இப்படி நில்லு. இப்படி செப்பரேட் பண்ணாமா இல்லையா? எஸ், அப்படி செப்பரேட் பண்ணா அதுக்கு பேரு டிட்டர்மினன்ட்ஸ். அதுக்கு பேரு டிட்டர்மினன்ட்ஸ். அப்படியே எல்லாத்தையும் ஒண்ணா மாத்தனா செட்டா கொண்டு வந்தா அதுக்கு பேரு என்ன? மேட்ரிக்ஸ். அதுக்கு பேரு மேட்ரிக்ஸ். ஓகே, இது வேண்டாம், இத மறந்துடுவோம். நான் ஏன் சொல்லி கொடுத்தேன்னா, அவசரத்துல நீ எழுதும் போது என்ன பண்ணுவேன்னா இப்படி எழுதுவேன். புரியா? எஸ். ஆனா உங்க மிஸ் ஃபுல்லா மார்க் போட்டு உன்னை அப்படியே கொண்டு போய் கரை சேர்த்துருவாங்க. நீ அந்த மிஸ் மேல ஏகப்பட்ட தப்பு சொல்லுவாங்க. அம்மா கிட்ட இந்த சம்பு போட்டேன்னா இந்த சம்புக்கு ஆன்சரே போடலன்னு. ஆனா ஒரு காமெடி, நீ தப்பா இருக்கிற 10 சம்புக்கு இதை விட அதிகமா மார்க் கொடுத்துருப்பாங்க. நீ கரெக்டா இருக்கிற ஒரு சம்புக்கு தான் மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீ அதை கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட வச்சு பேர பேசல. ஆனா நீ எழுதாம இருக்கிற சம்புக்கு ஏகப்பட்ட மார்க் வாரி வாரி போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டிக்க மாட்டோம். அது ரெண்டாவது விஷயம். சரி, அந்த மாதிரி வாரி வாரி போடுவாங்க நிறைய. ஏன்னா அவங்க போய் ஹெட்மாஸ்டர் பதில் பேசணும். அப்புறம் ஹெட்மாஸ்டர் மீட்டிங் இருக்கும். ஏன் மார்க் இவ்வளவு போட்டோம்? உனக்கே தெரியும். உன் குவார்டர்லி பேப்பர் ஆஃப் இயர்லி பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த குப்பை நீயே பார்க்கலாம். ஒண்ணுமே எழுதி வச்சுப்போ அதுக்கெல்லாம் மார்க் வாரி வழங்கியிருப்பாங்க. ஆனா எக்ஸாம்ல போனா அதுல பாதி தான் போடுவாங்க. இவங்க அதுக்கு மேலே மார்க் போடுவாங்க. சரி, ஓகே, இதான் செட் ஆஃப் திங்ஸ், இதான் மேட்ரிக்ஸஸ். இப்படி எழுதுனா அதுக்கு பேர் மேட்ரிக்ஸ். சரி சார், ஓகே சார். இத ரெண்டு விதமா நீ பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? இங்க பாரு. சரி, அதே நான் என்ன பண்ணிட்டேன், என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? இதெல்லாம் இப்படி எல்லாம் ஒரே கலர்ல இருக்கு. சரியா? ஹரிசாண்டலா ஒரே கலர்ல இருக்கு. இதுல வெர்டிகலா என்ன இருக்கு? ஒரே கலர் இருக்கு. சோ ஹரிசாண்டல் ஆர் known as rows. இல்லையா? ஹரிசாண்டலா இருக்கிறதெல்லாம் rows. இந்த மாதிரி வெர்டிகலா அரேஞ்ச் ஆயிருந்தா, வெர்டிகலா பார்த்தா அதுக்கு பேரு காலம். அதுக்கு பேரு காலம். சோ இப்படி மட்டும் பார்க்கணும். இப்படி பார்த்தா இதுக்கு பேரு காலம், இப்படி பார்த்தா இதுக்கு பேரு ரோஸ். இத மாத்தவே கூடாது. ரோஸ், இதுக்கு பேரு காலம். கரெக்டா? இதுக்கு பேரு காலம். So horizontal are known as rows. Horizontal collection of set of things is known as matrix. இல்லையா? So horizontal arrange ஆயிருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம்
ரோஸ்னு சொல்லுவாங்க. வெர்டிகலா அரேஞ்ச் ஆயிருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா காலம்ஸ். சோ நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றதுதான். கரெக்டா? இது அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்க, அது அப்படியே ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? உன் ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா ரோ, டீச்சர் இருக்கிற சைட பாத்தீங்கன்னா காலம், அவ்வளவுதான். கரெக்ட்? எப்படி உட்காந்துருப்பேன், இப்படி உட்காந்துருப்பேன், சைட்ல திரும்பி இப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரோ. இல்ல இப்படி உன் ஃப்ரெண்ட் உட்காந்துருப்பான், ஆனா டீச்சரும் கண்ணு போடுவான் இல்லையா? அப்படி போட்டாங்கன்னா காலம் வைஸ் டீச்சர் இருப்பாங்க. சோ அப்படி இருந்தா அதுக்கு பேர் காலம். சோ அப்படி நீ ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். சோ இதான் நீ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்தது மேட்ரிக்ஸுக்கு பேர் வைக்கணும். அது ரொம்ப முக்கியம். மேட்ரிக்ஸை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்ப எப்படி நீ தான் கண்டுபிடிக்கிற இல்லையா? எப்படி நமக்கே நடுவில் வந்து டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்கீங்க, ஓகே. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப வந்துட்டு ஏசியன் பீப்புள்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, அமெரிக்கன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்தியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க. சோ ஓரளவுக்கு நீ கண்ட்ரி பார்த்தா கான்டினென்ட் வைஸ் நீ கண்டுபிடிச்சல யார் எங்க இருந்து வராங்க. ஆப்பிரிக்காரனை பார்த்தா நல்லா தெரியும், புரிஞ்சா இல்லையா? ஆப்பிரிக்காரனுக்கு இந்த ஃபாரின் லெவலிக்காரன் அங்க போக மாட்டேங்கிறான், அவன் நேரம் இங்க வந்து இந்தியாவில தான் வந்து போல நினைச்சிட்டு உட்காந்துருக்கான். நேரம் நீ ஃபாரின்ல பண்ற கூட எல்லாச்சும் அமெரிக்காரனை மாத்திடலாம்ல. காரணம் கவனிக்கத்தக்க சிகப்பட யாரே வரங்க அப்படின்னா 6 வாரத்துல வெள்ளை வைக்கலாம் இல்ல, போக மாட்டாங்க அவர்களாம். சரி விட்டுறா, தேவையில்லை நமக்கு. சரி, ஆப்பிரிக்கா போலாம். சோ சைனீஸ் பாரு, சைனீஸ் வித்தியாசமா இருப்பாங்க, ஜாப்பனீஸ் வித்தியாசமா இருப்பாங்க. சோ தனித்தனியா டிஃபரன்ஸ் பாக்குறோம் நம்ம இல்லையா? சோ சேம் அதே மாதிரி தான். அதே மாதிரி சார் எப்படி சார் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, மேட்ரிக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேர் ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். இது எப்படி வித்தியாசமா சொல்லலாம்? இப்ப நீ இருக்க, உன் ஹைட் என்ன, உன் வெயிட் என்ன, தட் இஸ் பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லையா? ஹைட் வெயிட் என்ன, எப்படி இருக்க? சார் அவன் மென் தான், எப்படி இருக்கா? சோ உமன் எப்படி இருக்க, ஹைட் என்ன இருக்கு, வெயிட் என்ன இருக்கு. சோ எப்படி ரெண்டை வச்சு சொல்லுவேன். சோ நம்ம மோஸ்ட்லி என்ன ஹைட் அண்ட் வெயிட் தான் பார்ப்போம். ஒன்னு ஹைட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம், ஒன்னு வெயிட் என்ன பார்ப்போம். சோ வெயிட் அதே மாதிரி மேட்ரிக்ஸ் என்ன பண்ணலாம், ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி சோ ஆர்டர் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு rows into columns. இந்த மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும். மேட்ரிக்ஸ் இப்படி தான் பிரிக்கணும். so that is order of a matrix, rows and column. இப்ப rows எத்தனைன்னு பாப்பாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? r1, that is row 1. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? row 2. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? row 2. அதே மாதிரி இப்படி பார்த்தோம்னா இதுக்கு பேர் column 1, c1. இதுக்கு பேர் c2, இதுக்கு பேர் c3. டோட்டலி 3 columns. எத்தனை columns இருக்கு? 3 columns. இங்க டோட்டலி எத்தனை rows இருக்கு? 3 rows இருக்கு. So order of a matrix is equal to rows into columns. இது மல்டிப்ளை பண்ண கூடாது. That is a symbol only. இல்லையா? So 3 into 3. இதுக்கு பேர் வச்சோம்னா use only capital letters. Capital letter மட்டும் தான் யூஸ் பண்ணணும். small letter உள்ள யூஸ் பண்ணணும். உள்ளுக்குள்ள இருக்கிறத கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண கூடாது. உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் வெளியில வைக்கும்போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். மேட்ரிக்ஸ் உள்ள இருக்கும்போது ஸ்மால் லெட்டர் தான் ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க, இப்படியே இருக்குன்னு வெச்சுக்கோங்க. A J K I M N O S T இதுவும் மேட்ரிக்ஸ். இங்க போய் நான் இப்படி யூஸ் பண்ண கூடாது. ரூல்ஸ், கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ண கூடாது இங்க மேட்ரிக்ஸ் உள்ள. புரியுதா? இப்ப இதுக்கு நேம் வச்சீங்கன்னா இப்படி நேம் வை. தட் இஸ் 2 ஆர் டிஃபரண்ட். இந்த ரெண்டு வித்தியாசம். இத கொண்டு போய் உள்ள போட கூடாது. அதே மாதிரி வெளியில போய் நீ என்ன பண்ண கூடாது, ஏ அப்படின்னு வைக்க கூடாது. அப்படி எழுதுனா இப்படி எழுதுனா தப்பு. இப்படி எழுதுனா அது வந்து எனக்கு தப்பு. அப்படி எழுத கூடாது. அப்ப நீ வெளியில லெட்டர் யூஸ் பண்ணினா ஆல்பபெட் கேபிட்டல் ஆல்பபெட்ஸ் தான் A to Z யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உள்ள அசைன் பண்ணும்போது நான் கேபிட்டல் யூஸ் பண்ண கூடாது. உள்ள ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்ப ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணா இட் இண்டிகேட் எலிமெண்ட்ஸ். அப்படின்னா உள்ள இருக்கிறதுக்கு எப்படி நீ கெமிஸ்ட்ரியில வந்து எலிமெண்ட்ஸ்னு சொல்ற, ஆட்டம்ஸ்னு சொல்ற இல்லையா? சோ ஆட்டம்ஸ்ன்ற பேர் எடுத்து எலிமெண்ட்ஸ்னு வெச்சுக்க. இதுக்கு பேர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இருக்கிற மேட்ரிக்ஸ். சரியா? சோ கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ், செட் ஆஃப் திங்ஸ், எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வெளியில இருக்கிற இந்த மேட்ரிக்ஸோட பேரு, இதோட பேரு A. இது எப்படி சொல்லுவாங்க ஜாதகத்துல அப்படின்னா A 3 into 3. தட் இஸ் மேட்ரிக்ஸ் A வந்து அதுல 3 rows and 3 columns இருக்கு. இப்படிதான் ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லணும் வாயில சொல்லும்போது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்படி பாருங்க, A 3 into 3 அப்படினா it has 3 rows and 3 columns இல்லையா? இப்போ நாம ஒரு மேட்ரிக்ஸ் போடுறோம். அப்படி
2 3 6 1 2 3 எஸ். இப்போ இதுக்கு வந்து லெட்டர் அசைன் பண்ணிக்கலாம். பி கேபிட்டல் பி னு ஒரு லெட்டர் அசைன் பண்ணலாம். அப்ப இது மேட்ரிக்ஸ் என்ன, இது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. என்ன மேட்ரிக்ஸ்னாலே தட் இஸ் ஆர்டர் தான் மீனிங் இல்லையா? வாட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இட் இஸ், அது டைப்ஸ் இருக்கு, வித்தியாசம் நான் சொல்லி தரேன். அது வேற. இது வந்து இதுல தான் டைப்ஸ். வாட் டைப்ஸ்னா இப்ப இதுல போய் நான் சொல்ல முடியாது. அப்பனா p is equal to it has two rows r1 r2 two rows. எத்தனை காலம்ஸ் இருக்கு? 3 காலம் 2 ரோ. சோ ஃபர்ஸ்ட் ரோ சொல்லணும். that is 2 into 3. இது வந்து சப்ஸ்கிரிப்ட்ல எழுதணும். எங்க எழுதணும்? சப்ஸ்கிரிப்ட்ல இண்டிகேட் பண்ணணும். so p2 into 3, that is order of matrix p is order of 1 மார்க்ல அடிக்கடி வரும். 1 மார்க்ல ஒரு क्वेश्चन இப்படி வந்துரும். order of matrix p is so p2 into 3. இது வந்து சப்ஸ்கிரிப்ட்ல கீழ எழுதணும். இப்படி எழுதுனா தப்பு. இப்படி எழுத கூடாது. இப்படி எழுத கூடாது. மேல எழுத கூடாது. கீழ எழுத. நல்லா கீழ அப்படி வந்து எழுதணும். சோ ஒரு கோடு போட்டேன்னு வெச்சுக்கோ. இந்த கோடு கீழ இருக்கும் அந்த 2. சோ நீ எழுதும்போது அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்படி ஸ்பெசிஃபை பண்ணா எப்படி? சோ உன்னோட weight என்ன? உன்னோட ஹைட் என்ன? அதான் சொல்றது. அதே மாதிரி 2 into 3. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோ. செகண்ட் இருக்கிறது காலம். தட் இஸ் rows into columns. இத மட்டும் மறக்க கூடாது. சரி. வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை வரதே இதுதான் இல்லையா? உங்க அம்மா அப்பாக்கு நீங்க 2 பேரும் மேட்ரிக்ஸ். நீ என்ன நினைப்ப? உங்க அப்பா அம்மாவா மேட்ரிக்ஸா இருக்கும்னு நினைப்ப. உங்க அப்பா அம்மா அப்பப்ப டிட்டர்மினண்டா மாறுவாங்க. எப்படி சார் அப்படின்னா, இப்போ உனக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு வச்சுக்கோ, உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோ. இப்போ உனக்கு அண்ணன் இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் காலேஜ் முடிச்சிருப்பான். உங்க அண்ணனுக்கு உங்க அப்பா லேப்டாப் வாங்கி தருவாரு இல்லையா? அவன் காலேஜ் படிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு 3000 ரூபாய் போட்டு ஷூ வாங்கி கொடுப்பாரு. உனக்கு 1000 ரூபாய் போட்டு ஷூ வாங்கி கொடுப்பாரு. அவனுக்கு மட்டும் என்ன 3000 ரூபாய்க்கு உனக்கு ஷூ வேண்டி கிடக்குது, எனக்கு மட்டும் என்ன 1000 ரூபாய்க்கு ஷூ வாங்கி கொடுத்துருக்க அப்படி ஒரு சண்டை போடுவோம் தெரியுமா? தட் இஸ் அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா காலேஜ் போகும்போது அப்படிதான் போகணும், வேற ஒண்ணும் இல்லை. நீ ஸ்கூல் போகும்போது இப்படிதான் போகணும். இதுதான் ப்ரொசீஜர் இல்லையா? அது மாற்றி செய்ய முடியாது. ஆனா உனக்கு அது விளங்காது, உன் மண்டைக்கு அது எட்டாது. அது 2வது விஷயம். புரிஞ்சா இல்லையா? சண்டை போடுவோம் இல்லையா? அம்மா அதே மாதிரி தான். ஒரு வீட்டுல உங்க வீட்டுல தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் உன்னை விட 6 வயசு கம்மியா இருப்பான். நீ அவனை விட 5 வயசு பெருசா இருப்பான்னு வச்சுக்க. அப்போ ஒரு பெரிய சண்டை உனக்கு அம்மாங்க. அவனை மட்டும் எடுத்து வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்க. உன்னை கொஞ்சம் முடிஞ்சு நீ தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவேன். நீ உட்கார வச்சு உங்க அம்மா தலையில மிளகா அரைச்சிட்டு போயிருவேன். புரியுதா? உங்க அம்மாவுக்கு தெரியும் உங்ககிட்ட எப்படி உன்னை ஏதாவது ஒண்ணு குடிச்சிட்டு அவனுக்கு மட்டும் என்ன செய்யற, அவனை மட்டும் நீ பாத்துக்கிற. ஆமா, நீ 5வது படிக்கும்போது உன்னையும் அப்படிதான் பார்த்தாங்க இல்லையா? 4வது படிக்கும்போது 5வது படிக்கும்போது அப்படிதான் பார்த்தாங்க. நீ 8வது 7வது 8வதுனா ஒரு தப்பிச்சுட்டு நீ 8 10 வித்தியாசம் இல்ல. இந்த 6 7 நீ 10வது படிக்கும்போது வித்தியாசம் ஒரு 4 வருஷம் இருந்து வச்சுக்கோ. சாமி உங்க அம்மா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்ப அவங்க அம்மா உன்னை டிட்டர்மினன்ஸா பார்ப்பாங்க. சோ செட் ஆஃப் திங்ஸ். நீ வேற அவன் வேற. என்ன டியூ டு ஏஜ் குரூப் இல்ல, ஏஜ் குரூப்பை பொறுத்து மாறும். உனக்கு அவனுக்கு தர மாட்டாரு. ஆனா உனக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது பாரு, அவனை விட 2000 எக்ஸ்ட்ரா போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. நீ 10வது படிக்கிற, எங்க வெளில போற, மேரேஜ் போறன்னு கூட்டு போய் நல்லா எடுத்து கொடுப்பாங்க. அதே அவனுக்கு எடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க? சிம்பிளா எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது உனக்கு. அதே மாதிரி மாறும். சோ ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு டைம் மாறும். அப்படி மாறினா அது டிட்டர்மினன்ட்ஸ். சரி, அது வரும்போது நம்ம பாத்துக்கலாம். சோ இங்க வரும்போது பாத்துக்கலாம் மேட்ரிக்ஸ். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்டர் கண்டுபிடிக்க பாக்கலாம். கண்டுபிடிச்சு மனசுல வச்சுக்க. நான் இப்ப கேட்ப ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஆர்டர் என்னன்னு கேட்பேன்.
சரி, இப்ப ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் போடலாம். நிதர்சன், ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? கேமரா ஆஃப் பண்ணு, ஓடி போயிரு. ஏன்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடா. ஓடி போக மாட்டேன். ஓடி போனா நாளைக்கு கையில மாட்டி பொழிஞ்சிருவேன். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? எத்தனை ரோஸ் இருக்கு? எத்தனை ரோஸ் இருக்கு? ஆர்டர் சொல்றா சார். 3. 3 என்ன இருக்கு? ரோஸ் எத்தனை இருக்கு? ரோஸ் எப்படி பாப்பா? ரோஸ் சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ என்னன்னு சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ நம்பர் படி. 1 5 3. ஓகே. அப்ப இது ஒரு ரோ. அப்ப இது ஃபர்ஸ்ட் ரோ. ஒரு பிரச்சனை இல்ல. அடுத்த ரோ சொல்லு. 2 5 6. ஆமா. இப்ப மொத்தம் எத்தனை ரோ இருக்கு? 2 சார். அப்படியே 3 என்ன? அப்ப A அப்படின்னு போட்டு 2 இன்டு எத்தனை காலம் இருக்கு சொல்லு. கரெக்ட் தானே சொன்ன? ஏன் பயப்படுற? சொல்லு. 2 சார். யாய் வண்ண உதப்ப. இங்க ஃபர்ஸ்ட் காலம் சொல்லு என்னன்னு? 1 5 3. ஏடா ரோவருக்கு அப்ப உங்க அம்மா காலையில சாப்பாடு போட்டு மத்தியானம் கூப்பிட்டு காலையில நான் சாப்பாடு போட்டேன்டா இப்ப வேணாம்னு சொன்ன ஒத்துப்பியா? சார் இல்ல சார், கிளியரா இல்ல சார். என்ன கிளியரா இல்ல? சாப்பாடா சார்? போர்டு கிளியரா இல்ல சார். நான் கேட்ட क्वेश्चन நீ கரெக்ட்டா ஆன்சர் பண்றா. முழங்காலுக்கு போறதுக்கு முடிச்சு போறாடா. ரோவும் 1.3ன்ற காலமும் 1.3ன்ற போர்டு சரியா தெரியலடா. நீ கரெக்டா எடுத்து காது குத்துற. இப்படி பார்த்தா ரோடா, இப்படி பார்த்தா காலம்டா. இப்படி பாருடா என்ன வருதுடா? நீ கை எடுக்கிற எவ்வளவு என்ன இருக்கு இப்ப? இங்க என்ன இருக்கு? 2 1. ஃபர்ஸ்ட் காலம். இங்க 5 5. இங்க 6 3. அப்ப எத்தனை இருக்கு? 1 2 3. எத்தனை காலம்? 3 சார். அப்பா நம்ம அம்மாட்ட சொல்லிடுற காலையில மட்டும் சாப்பாடு போடுங்க, மத்தியானம் கேட்டா காலையிலே போட்டல அப்படின்னு சொல்லிடுங்க. கரெக்டா? இப்படி சொல்லிடுவாங்க அம்மாட்ட நான். சரி, எங்க இத சொல்லு பார்க்கலாம். டி சொல்லு பார்க்கலாம். ஃபோர் சார். ஒத்தப்பா முதல்ல ரோ தான் சொல்லணும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறியா மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறியா? ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் தான் பேசணும், அப்புறம் தான் லஞ்சுக்கு போகணும். சரியா? பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் போக கூடாது. சரியா? நான் சொன்னது புரிஞ்சா? புரியல? ஒரு தடவை என்ன பண்ண, நம்ம பயங்கரமா பசிதாமா. சரியா? நேரா ஹோட்டலுக்குள்ள போனோம். அவங்க கிட்ட கையில வந்து 15 ரூபா தான் 20 ரூபா தான் கையில இருந்து, காசே கிடையாது. காலையில காலகட்டத்துல பயங்கர பசி. சரி ஹோட்டலுக்குள்ள போனோம் அப்படின்னு வச்சுக்கலாம் கையில. சரி இப்ப அப்படி வச்சுக்கலாம் வேணாம். ஒரு இட்லி 5 ரூபான்னு வச்சுக்கலாம். அவங்க கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. போய் ஒரு இட்லி வாங்கி சாப்பிடுறோம். ஃபர்ஸ்ட் இட்லி சாப்பிட்டா வயிறு ரொம்பல, ரெண்டாவது இட்லி சாப்பிட்டா வயிறு ரொம்பல, மூணாவது இட்லி சாப்பிட்டா வயிறு ரொம்பல, அப்படியே போயிட்டே இருக்கான். 10வது இட்லி சாப்பிடும் போது தான் வயிறு ரொம்புச்சு. சாப்பிட்டு முடிச்சு நான் ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன் அழுதா சொல்லு பாக்கலாம்? ஏன்னா அவங்கிட்ட காசு முடிஞ்சிச்சு சார். அன்னைக்கு காசு முடிஞ்சிருச்சா? இல்ல, ரீசன் அது கிடையாது. இந்த 10வது இட்லி நான் ஃபர்ஸ்டே சாப்பிட்டா பசி அடங்கி இருக்குமே, 10ஆ சாப்பிட்டமே நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதாடா. இல்லையா? இந்த 10வது இட்லி ஃபர்ஸ்டே சாப்பிட்டுருந்தா பசி அடங்கி இருக்கும்ல. ஏன் நிதர்சன் கரெக்ட் தானே? சரிங்க வா. क्वेश्चन ஃபர்ஸ்ட் எதை சொல்லணும்? ரோஸ் இப்படி பார்க்கணும் ஃபர்ஸ்ட். புரியுதா? அப்புறம் தான் இப்படி பார்க்கணும். சரி இப்படி பார்த்தா எத்தனை ரோ இருக்கு? சார் 2 சார். குட் பாய். எத்தனை காலம்ஸ் இருக்கு? சார் 4 சார். அவ்வளவுதான் சார், முடிஞ்சிச்சு சார். புரியுதா? புரியலன்னா கேட்கணும். 4 தடவை அடிபட்டாலும் சரி, 5 தடவை பெரிய ஆள் ஆயிடலாம்.
புரியுதா? Okay, யாரு இதுல இவரோட தந்தைக்கு தெரியுமா யாருன்னு? யாரு சைக்காலஜிக்கலா யாரு ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாரு? தெரியாதா? சரி விடு, கதை ரொம்ப பேச வேண்டாம், முடிச்சிடலாம். டைம் என்னப்பா? அப்புறம் கதை பேசினா போயிடும். டைம் என்ன? 6:56 சார். சரி முடிச்சிடலாம் அது கையோட. சரி விக்னேஸ்வர், பி மேட்ரிக்ஸ் ஆர்டர் ஆஃப் பி மேட்ரிக்ஸ். Sir, 4 sir. 1 sir. 4 into 1 கரெக்ட்டா ப்ரொனன்ஸ் பண்ணனும். Into 1. இல்லாட்டி matter of matrix B is A cross B or 4 cross 1. எப்படி படிக்கும்போது எப்படி தெரியுமா படிக்கணும்? the order of ப்ரொனன்ஸ் பண்ணும்போது order of matrix நான் சொல்றது அப்படியே ப்ரொனன்ஸ் பண்ணனும். of B is 4 cross 1. இப்படி படிப்பாங்க. இப்படி தான் படிக்கணும் ப்ரொனன்ஸ் பண்ணும்போது, இல்லையா? இன்டு படிக்கணும். இன்டுவோட பெஸ்ட் என்னது? ஏன்னா அது மல்டிப்ளை பண்ண முடியாது, சும்மா பேருக்கு தான். சோ மேட்ரிக்ஸ் B is 4 cross 1 அப்படினு படிப்பாங்க, இல்ல 4 into 1 னு படிக்கலாம். அப்போ ஒண்ணும் கிடையாது. சரி, இப்போ ஒரே ஒரு ரோ தானே இருக்கு. எத்தனை ரோ இருக்கு? it has only one row. it has only one row. it has only one row. so it is known as, therefore it is known as row matrix. இதுக்கு பேரு row matrix. ஒரே ஒரு ரோ இருந்தா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்ன மேட்ரிக்ஸ்? ரோ மேட்ரிக்ஸ் அப்படினா. ஸ்ரீஹரி, சி சொல்லு பார்க்கலாம் என்ன? சார் ஒரு காலம் தான சார் இருக்கு. ஆமா சார், 4 ரோ இருக்கு சார். ஐயோ நான் மாத்தி சொல்லிட்டேனா? எஸ் ஆமா சார். it has only one column, so it is known as column matrix. okay, yes, நான் இங்க பார்த்துட்டே நீங்க எழுதிட்டேன். எதுக்கு கட் ஆயிக்கோ? எஸ், இப்போ இங்க வரலாம். சிஎன் இது சொல்லு பார்க்கலாம். சிஎன் எந்தல காணோம்? சார் லெஃப்ட் ஆயிட்டாங்க சார். அவ கூட வா. ஸ்ருதி நீ சொல்லு. ஸ்ருதி சார் நீ சொல்லுமா. சார் 1 சார் 1 1 into 4 1 into 4 columns. it has one row. ஒரு ரோ எத்தனை காலம் இருக்கு? 4 காலம் இருக்கு. so 1 into 4 it is known as, it has only one row. it has only one row. so ஒரே ஒரு ரோ இருந்தா அதுக்கு பேரு காலம் மேட்ரிக்ஸ். அதுக்கு பேர் என்னது? சரி மாத்தி சொல்றோம். it is known as row matrix. ஒரே ஒரு காலம் இருந்தா அதுக்கு பேரு காலம் மேட்ரிக்ஸ். ஒரே ஒரு ரோ இருந்தா அதுக்கு பேர் என்ன? ரோ மேட்ரிக்ஸ். கரெக்ட்டா பிராதமேஷ்? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் E என்ன? E என்ன? Yes sir. Sir E3 into 2 sir. அவ்வளவுதான் முடிஞ்சு. so order of matrix is 3 into 2. சரி, அப்ப இங்க பார்த்தோம்னா F is F என்ன வரும்? சீக்கிரம் சொல்லு பார்க்கலாம். சார் 3 into 3 சார். 3 into 3. இங்க பாருங்க, rows equal to columns. rows and columns same ஆ இருந்ததுன்னா it is known as square matrix. இதுக்கு பேரு square matrix. so rows and columns are equal. rows and columns are equal. number of rows is equal to number of columns. that is I is equal to J. usually row வந்து I ன்னு சொல்லுவாங்க, column வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா J ன்னு சொல்லுவாங்க. so rows equal to columns ரெண்டு ஒண்ணா இருந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்ன? ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சரி ஓகே, வாட் இஸ் J? J என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அகில் நீ சொல்லு. J
Sir, J4. ஆ Sir, 4 into 4. எஸ். இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இல்லையா? Square matrix. Sir. Yes. Number of rows and number of columns are equal to. Therefore, it is square matrix. It is square matrix. அவ்வளவுதான். சோ மத்ததுக்கெல்லாம் டைப் கிடையாது. சரியா? ஓகே. இவ்வளவு இதான் மேட்ரிக்ஸ். சரி, இப்போ இன்னொன்னு பார்க்கணும் நம்ம. இன்னொன்னு கண்டுபிடிக்கணும். என்னன்னு நம்ம பார்க்கலாம். உங்க சொல்லுடா அது சொல்லி அப்பா போடு. அந்த வயர்லெஸ் சார்ஜர் வாங்கிட்டு அம்மா கிட்ட. அப்பா பேக்ல இருக்கம்மா. ஊருக்கு போடுவாங்க. வயர்லெஸ் சார்ஜர் எடுத்து. சரி, இப்ப மேட்ரிக்ஸ் ஏன் கொடுத்தது இல்லையா? ஜெய் ஆர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன ஜெய்? Sir, A is equal to 1, 2, 3, 4. என்னப்பா? 1, 2, 3, 4, 5, sir. 1 2 3, 4, 5. 1 2 3 4 5. 1 2 3 4 5. Sir, 5 into 5, sir. A is equal to 5 into 5, sir. A is order of matrix. A is order of matrix. A is 5 into 5. 5 into 4 into 5, sir. Sir, 4 into 5, sir. 4 into 5, sir. கரெக்ட்டா சொல்லிருப்ப நான் எடுத்து எழுதிக்க கடைசில பார்த்தா சரி ஓகே.
சரி சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். உள்ள இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு வேர்டிங் இருக்கு, லெட்டர்ஸ் இருக்கு. உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி பண்ணலாம்? உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு லெட்டர் அசைன் பண்ணலாம். எப்படி லெட்டர் உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு அசைன் பண்ணலாம்? இப்ப பாருங்க. இப்ப இந்த லெட்டரை எப்படி இண்டிகேட் பண்றது? இல்லையா? செஸ் சில பேர் விளையாண்டுருப்பீங்க, செஸ் போர்டு இருக்கு. அந்த செஸ் போர்ட்ல மூவ்மெண்ட்டை சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுக்கு இது ஒண்ணு. சோ செஸ்ஸோட மூவ்மெண்ட் யாருக்கா செஸ் விளையாட தெரியும்னா செஸ்ஸோட மூவ்மெண்ட் இந்த போர்ட்ல இந்த காயின் எங்க இருக்குன்றதுக்கு யூஸ் பண்ற அதே மெத்தட் தான் யூஸ் பண்றாங்க. தெரிஞ்சா நேரம் அந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, தெரியலன்னா நான் சொல்லித்தரேன். இது என்ன சொல்லுவாங்கன்னா, எலிமெண்ட் இங்க ஏ யூஸ் பண்ணா நான் ஏ ஸ்மால் ஏ யூஸ் பண்ணேன். அப்ப ஸ்மால் ஏ இண்டிகேட்ஸ் எலிமெண்ட்ஸ் இன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ. இல்லையா? வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் தி மேட்ரிக்ஸ் ஏ. இப்போ இங்க m இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க என்ன யூஸ் பண்ணா ஸ்மால் m யூஸ் பண்ணேன். இல்லையா? அப்படி யூஸ் பண்ணலாம், அப்படிதான் மெத்தட். பட் உங்க புக்ல அது மாறி மாறி வரும். m ன்னு கொடுத்துருவோம், ஆனா a ன்னு கேட்பான். சம்டைம்ஸ் ஏன்னா இட் இண்டிகேட்ஸ் எலிமெண்ட் மாறி இருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆனா இதுதான் ஹையர் கிளாஸஸ் போகும்போது யூஸ் பண்ணும். லோயர் கிளாஸ்ல அவங்க எல்லாம் சில சமயம் கண்டுக்க மாட்டா a ஆஃப் 2 3 அப்படின்னு கொடுத்துருவோம். But that is means a of ij. So I indicates row, j indicates column. இப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் ரோ, இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட், இது 3, இது 4. சோ நான் ப்ளூல குறிச்சிருக்கிறதெல்லாம் ப்ளூ இங்க்ஸ் ஆர் ரோஸ். ப்ளூ இங்க் எல்லாம் ரோஸுக்கு வச்சுக்கணும் இல்லையா? ரோஸோட நம்பர் இருக்கு. நான் இப்ப அப்படியே ரெட் இங்க்ல சொல்றேன் பாருங்க. சோ இது வந்து 1 2 3 4 5. சோ ரெட் இங்க்ல நான் யூஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே, சோ நான் ரெட் இங்க்ல யூஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே காலம்ஸ். ரெட் இங்க்ல யூஸ் பண்ணி இருக்கிறது எல்லாமே காலம்ஸ். சரி, இந்த தண்ணி ஃபில்டர் எடுத்து இந்த இது எடுத்து சரி, aij வந்துரும். அப்பனா என்னன்னா a of 2 3 அப்படினா what is element present in second row and third column? What is element present in second row and third column? இங்க பாரு 2 3 அப்படினா இப்படி கூட நீ திங்க் பண்ணிக்கலாம். யாரா தெரியலனா இப்படி கூட பாரு a of 2 into 3 அப்படினா ப்ளூல 2 இதுல 3, இது 2 இங்க வருது, 3 இங்க வருது. அப்படியே ரெண்டையும் கோடு போடு. ரெண்டு எங்க மீட் பண்ணுது? இத மீட் பண்ணுது. அங்க என்ன எலிமெண்ட் இருக்கு? 3. that is 3. that is 3. புரியுதா? இப்ப பார்க்கலாம். a of 4 2 அப்பனா 4th row தோருக்கு 4. 4th row ல செகண்ட் காலம். இது 4th row ல செகண்ட். இங்க பாருங்க 4 2 4 2. இல்லையா? லாக்ல பாப்போமா? லாக்ல என்ன பண்ணுவோம்? 25 63 இருக்கு. லாக் பார்க்கணும் 25 60 பாப்போம். ரெண்டு கிராஸ் ஆக எடுப்போமா? 2 digit first digit. அதே மாதிரி இங்க first digit second digit. So a of 4 into 2 is equal to -9. எங்க நிதர்சன் சொல்லு பார்க்கலாம். a of 4 into 4. நிதர்சன் சொல்லு. a of 4 4 என்ன சொல்லு? நிதர்சன் A44 என்ன சொல்லு?
ஏய் 4 எங்கடா இருக்கு? ப்ளூல 4, ரெட்ல 4 எங்கடா மீட் பண்ணுது? ப்ளூல 4 இதுவா? ஆமா சார். இப்படியே ஒரு கோடு போடு. ரெட்ல 4 எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஆமா சார். இப்படியே கோடு போடு. ரெண்டு எங்க மீட் பண்ணுச்சு? 8ல சார். ஏய் நல்லா பாரு. -80. சோ -80. இது புரியுதா? சரி. இது தெரிஞ்சா நீ பாஸ் பண்ண முடியும். இங்க a of 3 2 சொல்லு பார்க்கலாம். சார் 26 சார். ஏய் இது 3 டா, இது 2 டா. ரெண்டு எங்கடா மீட் பண்றீங்க? 15 சார். அப்ப எங்க a of 2 5 சொல்லு. சார் 9 சார். அவ்வளவுதான் சார், முடிஞ்சிச்சு சார். சரி சார். ருஷிகேஷ் வரலைங்க சார். சரி, நாளைக்கு மண்டபடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிராத்தமேஷ் முதல்ல போன் பண்ணி சொல்லுவான், டேய் நாளைக்கு சார் மண்டபடி வைக்கணும் இருக்காரா பாத்துறா அப்படின்னு பிராத்தமேஷ் ஃபர்ஸ்ட் ருஷிகேஷ் கூப்பிட்டு சொல்லிடுவான். அதுக்குள்ள இங்க ஒரு 5 அச்சீவ்மெண்ட் இருக்கு, எல்லாம் மெசேஜ் பாஸ் ஆயிடும். டேய் நாளைக்கு வராதா, வந்தீங்கன்னா சார் முடிச்சிடுவாரு அப்படின்னு. சரி கிஷோர் 1 4 சார் 8 சார். எஸ். யுவஸ்ரீ சார் 3 5 சார் -5 சார். -5. பாட்டு ஓடிட்டு இருக்கு, படிக்கிறியா பாட்டு கேட்கிறியா? மிதுன் சார் a of 3 4 சார் 13 சார். எஸ். நவீன் a of 4 5 15 சார். 15. சரி ஓகே. ஜெயக்ஷிதா when a is present in a matrix, minus a is present in a matrix. the minus a என்ற எலிமெண்ட் எந்த இடத்துல இருக்கு a matrix? இப்ப அப்படி ரிவர்ஸ்ல போறோம். 1 5 சார். a of 1 5. so இதான் a of 1 5. okay. கிஷோர் where 26 எங்க இருக்கு? சார் 3 சார். 3 சார். a of 3. எப்போது அவ்வளவுதான் முடிஞ்சு. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரியா? எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு 7:15 11th இருக்கு. ஓகேவா? சோ முடிச்சிடலாம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம், இல்ல சாயந்தரம் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்னைக்கு காம்போசிட் கிளாஸ் 1 இதுக்கான ஒரு கிளாஸ் எடுத்துருக்கு நினைக்கிறேன். இல்லையா? லாஸ்ட் 2 டேஸ் எடுக்கல. இது ஃபர்ஸ்ட் காம்போசிட் கிளாஸ். உங்களுக்கு ஆக்சுவலி நீ கிளாஸ் கிடையாது நீங்க டைம் டேபிள்ல. சோ போன ஒரு நாளோட காம்பன்சேட் பண்ணிட்டேன். சரி கிளம்பிக்கோ. சார் thank you சார். Thank you, sir. Thank you சார். Thank you சார். சொல்லுங்க என்ன வேணும்? சார் நாளைக்கு எனக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல் கிளாஸ் இருக்கு சார் 4 to 5:30. ஸோ டியூஷனுக்கு எப்போ சார் வருது? யார் ஹர்னியா? ஆமா சார். 4 to 5:30. ஆமா சார். அதே நாளைக்கு என்ன டெய்லி வச்சிருக்காங்களா 4 to 5:30?
ஆமா சார் மேத்ஸ் கிளாஸ் சார் 4 to 5:30 டெய்லி. சரி 5:30க்கு அப்புறம் பா. வீடு எங்க இருக்கு உனக்கு? சார் ஆர்எஸ்புரம். ஆர்எஸ்புரம் தானே? சரிப்பா, இன்னும் ஒரு வாரம் தான். அடுத்த வாரத்துல ஈவினிங் மாத்திரம் 5 o'clock மாத்திரம் 5 to 8:30 மாத்திரம் 7:30 வச்சிருக்கேனா? 5:30க்கு தான் முடியுமா? 5:30க்கு முடிஞ்சிரும் சார். இன்பிட்வீன் டைம்னா கூட டியூஷன் அட்டெண்ட் பண்ணனும்னு சொல்லுங்க. சரி 5:30க்கு முடிஞ்சுப்பா. சார் நாளைக்கு சொல்றேன் காலையில. சார் சொல்லுமா. சார் எனக்கு வந்து 5 to 5:45 கிளாஸ் இருக்கு சார். என்னால் ஃபோன் கொண்டு வர முடியாது சார். பிகாஸ் அம்மா வீட்டில் தனியாக இருப்பாங்க, அப்பா வெளியே போயிடுவாங்க, தம்பியும் வெளியே போயிடுவாங்க சார். ஃபோன் தானே நான் தரேன் வா. ஓகே சார், தேங்க்யூ சார். நாளைக்கு சொல்றாங்க நீ உனக்கு. சார் சார் சொல்லுங்கம்மா. சார் போயிட்டாரு. காலையில கேட்கணும். சார் போயிட்டாரு. சரி நாளைக்கு மார்னிங் வேணா கேட்டுக்கோங்க. ஓகேங்கா. நைட் எத்தனை மணிக்கா சார் கிளாஸ்? ஃபோன் வேணா பண்ணி கேட்டுக்கோங்க. ஸ்கிரீன் 8:30க்கு மேல பண்ணிக்கோங்க. சார் சார் எனக்கு மீட் வந்துட்டு ஜிமெயில்ல வருது சார். போர்டில் ரொம்ப ஷார்ட்டா தெரியுதுங்க சார். அதான் சார் சொல்ல கூப்பிட்டேன் சார். இப்போ வந்து கூகுள் மீட் லிங்க் தொட்டா வந்துட்டு மீட்குள்ள போக மாட்டேங்குது சார். ஜிமெயில்ல இருக்க மீட்குள்ள போகுதுங்க சார். இல்ல அதுலயே செட்டிங்ஸ் இருக்கும் பாரு. கீழ போய் செட்டிங்ஸ்ல போய் பாரு. பெருசா மாத்துற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும் பாரு. அலோ பர்மிஷன்ஸ்ல இருக்கும் பாரு. ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வரலாம். ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வர பாரு. இருக்கும் பாரு. செட்டிங்ஸ் பாரு போய் உள்ள இருக்கு. செட்டிங்ஸ்ல பார்த்தேன். ஓகே சார். இல்லனா ஒன்னு பண்ணு. அது பேர் என்னது? அது ஒரு ஆப்போட பேர் சொல்றேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணினா நானே உன் போன்ல வந்து மாத்தி கொடுப்பேன். எனி டெஸ்க் தானேங்க சார்? எனி டெஸ்க். எனி டெஸ்க் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோ. நான் வந்து மாத்தி தரேன். ஓகேங்க சார். ஓகே பை. थैंक यू சார். அக்கா எனி டெஸ்க் தானக்கா? ஆமா. ஓகேங்கா. ஓகே. थैंक यू.